ரவுடி பொம்பளை நான் வெளில என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு உலகத்திலேயே இருக்க மாட்டேன். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த வாரத்திற்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படுகிறது. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா இருக்கு. அது எப்படிங்க? எப்படி உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? யாரு நீ? ஆண்டவன் செயல் தம்பி. உங்ககிட்ட இருந்து நான் ரிக்வெஸ்டா கேட்கல, இதுதான் வேணும்னு உரிமையா கேட்கறேன். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? விஜய் ப்ராடக்ட் தான். விஜய் ப்ராஜெக்ட் தான். நான் விஜய் ப்ராடக்ட் தான். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்ல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய 26ஆம் நாள் ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது திவாகர் போயிட்டு விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருந்தாப்ல. எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுல விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து இவங்களுக்கு பேமெண்ட்லாம் வேணாம், பஸ் சார்ஜ் கொடுத்தா போதும், அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திவாகர் பேரை தெரியாம சொல்லிட்டாரா, உடனே அதை எடுத்து வந்துட்டாப்ல. இங்க பாரு விக்கல்ஸ் விக்ரம், இந்த வீட்டுல எத்தனையோ பேர் பெஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்றது உனக்கு தைரியமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விக்கல்ஸ் விக்ரமுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. இங்க பாரு, எனக்கு தைரியம் இல்லை, இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு செம கடுப்பாய் போகும். இந்த வீட்ல நான் 4 வாரமா இருக்கேன், நாமினேஷன் ப்ரீ பாஸ் நான் வச்சிட்டா இருக்கேன், பிக் பாஸ் வீட்ல 4 வாரமா யார் இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பிக் பாஸ் வீட்ல எல்லாரும் இருக்காங்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பிக் பாஸ் வீட்ல நான் 4 வாரமா இருக்கேன், எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் எவனும் கொடுக்கவே இல்லை, நான் அவங்கிட்ட வலிஞ்சிட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படி இல்ல சொல்லும், நீ வந்து சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல சொல்லும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொன்ன உடனே மறுபடியும் அந்த மனுஷன் அதான் சொன்னாப்ல. பாரு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, இந்த தைரியம் இல்ல நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்காக இந்த மாதிரிலாம் சொல்லாது. ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டே என்கிட்ட கேட்கும்போது எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ்லாம் தேவையில்லை சார், மக்கள் கிட்ட டைரக்டா பேஸ் பண்ற தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன ஆளு. அதனால மறுபடியும் அதை சொல்லாத, நேத்து நான் உன் பேரை சொன்னதான், அதுக்கு நீ திட்டி விட்டே, அது முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் திட்டிலாம் உடல சொல்லும், நான் உண்மையை சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னை விட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் விக்கல்ஸ், நீ வெளியே போய் பார்க்கும்போது உனக்கே அது தெரியும்டா விக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ இவர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமான பேரை சம்பாதிச்சு இருக்க மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் கிட்டே சவால் விட்டுட்டு இருக்காப்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இருந்துட்டு போனேன், இல்ல போறப்ப ஷோவா பார்க்கறப்ப உனக்கே தெரியும். சோ வாட்டர்மெலன் பேசின பேச்செல்லாம் கேட்டு கடைசியா விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொன்னாருன்னா, சரி ரைட், எவனு குத்த மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றல, நெக்ஸ்ட் வீக் நீயே போயிட்டு என் பேரை குத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கூட அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, சரி ரைட்டுப்பா, நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல 2 பேரும் நிப்போம், யாருக்கு அதிகமான ஓட்டு வருதுன்னு நம்மளே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏதோ வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து 2 பேரும் என்ச்சிருக்க, இதுல யாருக்கு அதிகமான ஓட்டு வருது தெரியுமா, தி வின்னர் இஸ் தி ரன்னர் இஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காப்ல மறுபடியும். ஓகேமா, 2 பேருமே நிப்போம், யாருக்கு ஓட்டு வருதுன்னு பாத்து நீ பாப்போம், 2 பேருமே நிப்போம், சூப்பர் பாப்போம், சூப்பர் பாப்போம். ஆனா இந்த வீட்ல மத்தவங்களுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி தான். மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, திவாகர் நீ பேசுறியா, நானும் கூட பேசுறேன் பாரு, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன், பாத்துருமா நானும் ஜவால் விடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு இணையா உட்கார்ந்து பேசி டஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா விக்கல்ஸ் விக்ரம் அப்படிலாம் கிடையாது, என்னது நாமினேஷனை குத்தணுமா குத்திக்கோ, அப்படியே நீ என்னோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியா சூப்பர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வழியிலேயே போய் சமாளிச்சு முடிச்சுட்டு வந்துருவாப்ல. வேணா போய் அடுத்த தடவை குத்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு, அப்ப தெரியும் ஓட்டு என்ன விழுன்னு. ஆக்சுவலா விக்கல்ஸ் விக்ரம் இப்ப திவாகர் எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மெத்தட இந்த வீட்ல இருக்கிற அம்புட்டு பேரும் ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். அவருக்கு இந்த வீட்ல பண்றதுக்கு ஒண்ணு இல்லாம, சண்டை போடுறதுக்கு ஒண்ணு இல்லாம, கண்டென்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லாம அந்த மனுஷனே காணாம போயிடுவாப்ல. வெறும் காலில் முழிச்சோமா, இருக்கிற 106 கேமராலையும் போய் ரீல்ஸ் பண்ணோமா, வீக்கெண்ட் எபிசோட் வந்துச்சா, வீட்டை விட்டு வெளியே வந்தோமான்னு கிளம்பி வந்துருவாப்ல. அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற மனுஷனை போய் நோண்டி அவரை வச்சு நாங்க கண்டென்ட் பண்றோம், அவரை வச்சு நாங்க காமெடி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா. இதனாலதான் அந்த மனுஷனுக்கு அனுதாப ஓட்லயே 4 வாரம் வீட்டுக்குள்ள வந்துட்டாப்ல. ஸ்மைலா நான் பண்ணி காட்டுறேன், நீ செத்துரு. அப்புறமா கனி வந்து கெமி கிட்ட பார்வதியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதுவுமே டாஸ்க் பத்தி தான். நேத்து டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், இவங்க வேலை செய்யறதே கிடையாது, பாவலா தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க பார்வதி பேரை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணத்தை நேத்தே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமி கிட்ட மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவ வந்து 3 வேலை தான் பாத்திரம் விளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அதுக்கு மேல கொடுத்தா வேலை பார்க்க மாட்டேன்றா, அப்ப அவ பேரை சொல்லதானே செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பர் டெலுக்ஸ் வீட்ல எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டா, அந்த வேலையை வந்து செய்யல பாத்தீங்களா அப்படிங்கறத சமாளிக்கிறதுக்கு தான் இங்க வந்து நான் நிறைய பாத்திரம் வளர்க்கறேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பாவலா காட்டுறா, அதனால தான் அவ பேரை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இந்த வாரமும் நீ பண்ணிருக்கணும்ல, அதுதான் நான் இன்னைக்கு வந்து சொன்னேன். அண்ட் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ரம்யா வந்து பார்வதி கிட்ட ஒரு புது கதை ஒன்று ஓட்டிட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்க்ல அவங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற 2 பேர் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பார்வதி திவாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு காரணம் வேற சொல்ல வந்திருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் தான் வந்து இல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் பிரச்சனையா இருக்கும். ஆனா இப்ப அது அப்படியே எப்படி புரட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்வதி கிட்ட சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே நல்ல வேலை பார்க்கறாங்க, யாரையாச்சும் சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? பார்வதி ஒன்ன சொல்ல முடியுமா? நீ எல்லாம் எவ்வளவு வேலை பார்க்கற, உன்னெல்லாம் சொன்னா ஹர்ட் ஆயிரும் எனக்கு தெரியாதா? எனக்கெல்லாம் யாரு பேரையும் சொல்றதுக்கு மனசே வரல, உன் பேரெல்லாம் சொல்றதுக்கு மனசே வரல. நான் வந்து நின்ற உடனே நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டல,
பார்வதியே நம்மள பாருன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காமெடிக்கு பார்வதின்னு சொன்னேன். அதை சொல்லி முடிச்ச உடனே நீ ரியாக்ட் பண்ணிட்ட. ஆனால் அது சீரியஸாவே சொல்ல காமெடிக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் எவனாச்சும் காதல பூ சுத்தி இருப்பான்ல அவன்கிட்ட போய் சொல்லுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து பேரை சொல்லி ரீசன் சொல்லி பிக் பாஸ் மறுபடியும் கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற வரைக்கும் சொல்லிட்டாப்ல. ஆனா கேட்டா இவங்க காமெடிக்கு சொன்னாங்களாமா. பாருன்னு சொன்னியே, சரி பார்வே கேக்குறாள், சரி அவ்வளவு கலாய்ப்பு பாரு நீதான் அப்படின்னு சும்மா தான் சொன்ன. அதுக்கு பார்வதி ரம்யா கிட்ட இங்க பாரு நீலாம் நல்லா பாயிண்டா பேசக்கூடிய புள்ள, நீயே அந்த இடத்துல வந்து தயங்கி நின்று பேசினா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல அவங்க ஒரு காமெடி பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் ரம்யா அதே பாயிண்ட் தான் உருட்டுறாங்க. பாரு நான் ஓம் பேரை சொல்லணும்னே வரல, அவ பேரை சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அவ எவ அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை கெமியா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன், அந்த இடத்துல நீ ரியாக்ட் பண்ணிட்ட, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே யாரோ என்னை பத்தி ஏதோ ஒன்று சொன்னாங்களே, இந்த எப்ஜே சொன்னாங்க பத்தியா, இவங்களுடைய சுயரூபமே வேற, வெளியே வேற மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை பார்வதி. நான்லாம் வெளியே வந்து எப்படி சண்டை போடுவேன் தெரியுமா, நான்லாம் வந்து ரவுடி பொம்பளை, இவ்வளவு கேவலமான ஜென்மத்தை நீ வெளியே பார்த்துருக்கவே முடியாது, அவ்வளவு கேவலமான ஆளு நாளு, வந்து வாயில வந்து கெட்ட வார்த்தையா தான் வரும், அந்த அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவேன். இந்த வீட்டில் நான் நல்ல மனுஷியா இருக்கணும், என்னுடைய வீட்டுக்காகவும் எனக்காகவும் நல்ல மனுஷியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வாழ விட மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனையிலையும் எந்த விதமான கெட்ட வார்த்தையும் விடாம இருந்த பத்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு நானே பெருமையா ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தின தற்பெருமையை அவங்களே பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் ரம்யா இந்த வீட்டில் அடுத்த வாட்டர்மெலான் ஸ்டாரா உருவாக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வந்துச்சு. ரவுடி பொம்பளை நான் வெளில என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு உலகத்திலேயே இருக்க மாட்டான். நான் நேற்று எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், எப்ஜே வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ரம்யாவுடைய பெருமைகளை பத்தி வெளியே சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் உடனே அடுத்ததான் அவங்க வந்த உடனே திவாகர் கிட்ட போட்ட சண்டையிலையும் பார்வதி கிட்ட போட்ட சண்டையிலுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ அதை மறுபடியுமே எடுத்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதாவது நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு பஜாரி, என்கிட்ட எல்லாம் எவனும் வச்சுக்காதீங்க, அதை மீறி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறுபடியுமே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்கிட்ட வார்த்தை விட்டா அது நான் ரொம்ப பேடா மாறிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்தா வியானா, திவாகரன், பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த காம்போ எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நேத்து எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல வியானா 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு வந்து சூப்பர் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திவாகரும் பயங்கரமா கிளாப் பண்ணி என்கரேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதனால உருவான காம்போ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சோ வியானா பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கேமை ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி அந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இந்த கியூட்னஸ் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கேம்குள்ள வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப அவங்க சொல்றாங்க இந்த கேம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது டாஸ்க் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேரக்டர் அப்படின்னு உடனே திவாகர் உள்ள வந்துட்டாப்ல. ஆமாமா டாஸ்க் எல்லாம் கொஞ்ச நேரம் தான்மா, இந்த கேரக்டர் தான்மா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வியானா ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க. அதுதான்மா நான் தான் சொல்ல வரேன், நான் ஒன்று சொல்ல வந்தா என்ன முழுசா பேச முடியா, குறுக்க வந்து நீயே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. சரிமா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பிளஸ் ஓவரால் ஹவுஸ் நீ பேசவே சரி சொல்லுங்க. அப்ப வியானா என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி அண்ட் திவாகர் 2 பேருக்கும் குத்தி காட்டுற மாதிரி இந்த வீட்டில் போயிட்டு எல்லா இடத்துலையும் சும்மா சண்டைன்னு போடுறதுனால மக்களுக்கு பிடிச்சிடாது. அந்த சண்டையை நம்ம எதுக்காக போடுறோம், எதுக்காக நிக்கிறோம், இதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் கூடவே இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எல்லாருமே வந்து கேமரா முன்னாடி போயிட்டு கண்டென்ட் கொடுக்கணும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து நார்மல் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் சொல்றாப்ல, அது இல்லமா, அதாவது நம்ம எவ்வளவோ பொறுத்து போனாலும் நம்மள வந்து வார்த்தைகளை விடுற அளவுக்கு தள்ளுறாங்கம்மா, நம்ம அந்த மாதிரி விட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கேனைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த மனசுனாச்சு கேனைன்னு சொன்னாப்ல பார்வதி. ஆனா நேத்து உன்னை பார்த்து மென்டல்னு சொல்லிக்க கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம், நானே கேனைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மென்டல்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லனே உன்னை பார்த்து சொல்றாங்கல்ல அதை சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேனைன்னு ஒரு வேர்டு இருக்கு, அந்த மாதிரி ஆக்கி விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா வியானா சொன்னாங்கன்னா இந்த வீட்லயே எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது 2 பேர் தான், ஒன்னு அப்சரா இன்னொன்னு வந்து சுபிக்ஷா, உனக்கு திவாகர் அண்ணன் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கேயுமே பார்வதி வந்து ஆமாமா எனக்கு முதல்ல 2 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் கரண்ட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து திவாகர் அண்ணன் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்காப்ல, திவாகரன் கொண்டுனா நான் நிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த அண்ணன் வந்து நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இதை எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி அந்த மனுஷனை கழட்டி விடுவாங்க, எத்தனை வாட்டி கழுவி ஊத்துவாங்க, எத்தனை வாட்டி மறுபடியும் சேர்த்துப்பாங்க, மறுபடியும் இதே நிலைக்கு எத்தனை வாட்டி சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணி தான் வச்சுக்கணும் போல இருக்கு. ஸ்டார்டிங்ல திவாகரனே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, திவாகரன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டவா அப்படின்றாங்க, அப்புறம் திரும்ப வந்து திவாகரனே தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. திவாகரனுக்கு நான் இருப்பேன், எனக்கு அவர் இருப்பார், சண்டை போட்டாலும். அந்த கடைசியா வியானா ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணாங்க. என்னன்னா இந்த வீட்லயே எனக்கு
பிடிக்காத விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், ஒருத்தவங்க அடுத்தவங்கள பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை திருப்பி அவங்கள பார்த்து யூஸ் பண்ணும்போது அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா பிரவீன்ராஜ் வந்து திவாகரையும் சரி துஷாரையும் சரி அடிக்கடி நடிப்பு கிறுக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை தான். நேத்து டாஸ்க்ல பிரவீன்ராஜை பார்த்து நடிப்பு கிறுக்கன்ற மாதிரி சொன்னாங்க, அதுவுமே தப்பு தான். ஆனா அப்படி சொல்லும்போது பிரவீன்ராஜால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் வந்து ஆக்டிங்கை சீரியஸா பார்க்கறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவரும் அடுத்தவங்களை பார்த்து யூஸ் பண்ண கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாங்க. அது ஒரு கரெக்டான क्वेश्चन தான். சில விஷயங்கள் சில வார்த்தைகள் அவங்கள பயன்படுத்துறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதே வார்த்தை அவங்கள சொல்லும்போது அவங்களால தாங்க முடியல. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா 1 hour எபிசோட்ல வியானா பெருசா ஸ்கிரீன்ல வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெருசா வரவே மாட்டாங்க. ஆனா நேத்து எண்ட் ஆஃப் தி ஷோல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வியானா பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அப்படி சொல்றவங்க மத்தவங்க துஷார் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கப்புறமா வேக்கப் சாங் போட்டாங்க, எல்லாரும் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே மறுபடியும் அந்த கடந்து வந்த பாதையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்டா எஃப்ஜே நான் ஸ்டோரி சொல்றதுக்கு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்தான். ஸ்டோரியை நல்லபடியா ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கானே தவிர்த்து ஏய் நீ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க எப்போ முடிவுக்கு வருவ அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து சாதிக்கணுன்றதுக்காக தான் வந்தேன், இப்போ சாதிச்சிட்டேனான்னு தெரியல, பட் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். ஓப்பன் மைக்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ரொம்ப பயமா இருந்துச்சு, அதை மீறி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். எல்லாரும் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதி அண்ணன் வந்து ஒரு வாட்டி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு, அவர் கூட்டு போய் ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான ரெகக்னிஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான். கடைசியாக பார்த்தா 4 படம் நான் பண்ணியிருக்கேன், அந்த 4 படம் நான் தான் பண்ணேன்ற மாதிரி யாருக்குமே தெரியல, அது நான் தாங்கிறத இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூடவே இந்த பிக் பாஸ் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பீட் பாக்ஸிங் அப்படிங்கிற கேட்டகரியில் பெருசாக யாரும் வரல, நான் தான் முதல் ஆள், அதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த கதையை சொல்லியிருப்பான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அனிதா சம்பத்து சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் கொட்டாவி விட்டு மண்டையை சொரிஞ்சு தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க பாருங்க, அதுக்கே எஃப்ஜே டப் கொடுத்தான் போல இருக்கு. ஓப்பன் மைக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சென்னையில் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்லாம் ஒரு டைம் லிமிட்னு சொல்லி கொடுத்துடணும். 20 மினிட்ஸ் தான். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள உங்க ஸ்டோரியை எவ்வளவு சுவாரஸ்யமா எதெல்லாம் முக்கியமோ அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் சுருக்கமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட் சீசன்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி டைம் லிமிட்லாம் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு சொல்லுங்கடா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு வந்து பேசுறான். சரி ரைட், ஒரு பக்கம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கடந்து சாகுறாங்கன்னு வைங்க, வெளியே லைவ் பார்க்குற ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கே வந்துட்டானா, அப்பயும் எம்ஜி பேசிட்டு இருக்காங்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி பாண்டிச்சேரிக்கே போயிட்டான். அப்ப சபரி பேசிட்டு இருக்கானா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அண்ட் ஒன்ஸ் எஃப்ஜே ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோட தான் பல பேர் பெருமூச்சே விடுறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, பிடி பீரியட் அப்போ மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் எடுக்கிறன்ற பேர்ல 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் சரி ரைட் பெல் அடிச்சிருச்சுன்னு எல்லாம் எப்படி ஓடி வருவாங்க, அந்த மாதிரி குடுகுடுன்னு ஓடி வராங்க. அதுல பார்வதிலாம் வெளியே வந்துட்டு கதையை சொல்ல சொன்னா கதையா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பின்னாடி வந்த வினோத் கிட்ட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாமா கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு, 2 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ எஃப்ஜே 2 மணி நேரம் ஜோடி சொல்லியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, எத்தனை வாட்டி எத்தனை பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் தூங்கி முடிச்சிருப்பாங்க. யாராலேயாச்சும் ஒருத்தர் ஸ்டோரியை 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்க முடியுமாங்க? கதையை சொல்ல சொன்னா கதையா சொல்லிட்டு இருக்கானே, இது என்ன பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிருச்சு 1 மணி நேரம் கிளாஸ்ல உட்கார்றது. அண்ட் இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்வதி அண்ட் வினோத் இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிக்கிறதே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா கமருதீன் வந்து இந்த குரூப்போட ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல, கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் பயங்கர கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. டேய் நேத்து வரைக்கும் 2 பேரும் பாட்டில தூக்கி எரிஞ்சு போன்னு சொல்லி கத்திட்டு இருந்தீங்க, நம்ம 2 பேரும் பேச மாட்டோங்கிறது ஊருக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்களா, இதுக்கு நடுவில் என்னடா நடந்துச்சு ஏதுடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை பிக் பாஸ் எதுவும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த வீட்டில் வச்சு பேசாதீங்க, வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சத்தியமா தெரியல. ஆனா பழைய நிலைமைக்கு திரும்பிட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இந்த காம்போ உருவாக்கிட்டாங்க. இவன் இவ்வளவு நேரம் சொல்லுவானா, இவன் ஒரு ஆளுக்கு வந்து அப்புறமா பார்வதி சொல்றாங்க, நான் கூட தான் வைரல் ஆனதுக்கு காரணம் ஹிப்ஹாப் தமிழா, அதெல்லாம் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாங்க, நான் ஸ்டோரி சொல்லும் போது விக்ரம்லாம் தூங்கி விழுந்துட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு எஃப்ஜே 2 மணி நேரம் ஸ்டோரி சொல்றான், அது அவ்வளவு ஆர்வமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். ஏதோ ஸ்டோரியே ஒரு பக்கம் விக்ரமுக்கு ஒரு பக்கம் பிரவீனுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கு. அப்படி அவங்க 2 பேருக்கு ஸ்டோரி சொல்றதுன்னா நைட் தனியா உட்காந்து பேச வேண்டியதாண்டா, ஏன்டா எல்லாரும் மட்டும் சொல்லி எங்க உசுர வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. நான் கதை சொல்லும் போது விக்ரம் வந்ததா இப்படின்னு இருந்தான், இந்த கதைக்கு உட்காந்து
எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னார் தெரியுமா, நான் உங்களுக்கு 2 ப்ராமிஸ் பண்றேன். அதாவது இந்த சீசன் முழுக்க டாஸ்க் எல்லாம் பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எந்த டாஸ்க்கும் டஃப் கிடையாது. கடந்து வந்த பாதையில் எஃப்ஜே சொன்னா பாருங்க ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை 2 மணி நேரம் பொறுமையா உட்காந்து எவன் முழிச்சிருந்து கேட்டானோ அவனுக்கு கொடுக்குற டைட்டில் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே இருக்கிறது டப்பான டாஸ்க் இதான்டா. அடுத்த கதையை ஆரம்பிக்கலாம். ஐயோ சபரி வேற சொல்ல போறானே. அந்த அடுத்த சபரி ஸ்டோரி சொல்றதுக்காக வந்தாப்புல. வந்த உடனே நான் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ப்ரிப்பேர்டா இல்லை. யாரெல்லாம் ஹக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து ஹக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா 50 பேரும் ஓடி வந்து ஹக் எல்லாம் கொடுத்தாங்க. சரி ரைட், இந்த ஹக்கோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. அது ஸ்டார்டிங்ல சொன்னாரு, இந்த மாதிரி நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா வந்து சூப்பர்ரா பிக் பாஸ் வீட்டுக்கு போறியா, 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்களாம். அவங்க அப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கா 100 நாளா, அப்ப வேலைக்கு என்னடா பண்ணுவ, சம்பளத்துக்கு என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டாராம். சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி அதை கூட ஒரு பக்கம் விட்டுறலாம். அடுத்தா வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப க்ளோஸா, இவர் வந்து அம்மா பையனா, அதனால ஒரு நாள் வந்து காய்கறி வாங்க போன இடத்துல இவர் ஒரு பொண்ணை சைட் அடிச்சாராம். அதை வந்து அவங்க அம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், எப்படிமா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, டேய் நேத்து நீ வெண்டைக்காவை உடைக்கலடா, கேரட்டை உடைச்சிட்டு இருந்த, அதை வச்சு தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஒன்று பண்ணிருந்தாப்புல. இப்படியே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் வந்து டெலிவரி பண்ணிருந்தாரு. எப்போதான் ஸ்டோரிக்கு வருவார்னு சொல்லி பார்த்தா ஒரு வழியா ஸ்டோரிக்கு வந்தாப்புல. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாராம், அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, அந்த துரோகத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு வாழ்க்கை கொடுத்ததே வந்து விஜய் டிவி தான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எங்க வந்து என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னா விஜய் டிவில தான். எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்டா விஜய் டிவி ப்ராடக்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஐ எம் a proud விஜய் டிவி ப்ராடக்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 50 பேர் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டுமே கை தட்டல. விஜய் ப்ராடக்ட் நான் விஜய் ப்ராஜெக்ட் தான் சொல்றேன், ப்ராடக்ட் தான். ஆமா நான் விஜய் ப்ராடக்ட் தான். இந்த சீசனுடைய ஸ்லோகன் என்ன, போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும்னு சொன்னாங்கல்ல, அது ஆடியன்ஸ்க்கு இல்ல அவங்களுக்கு தான் போல இருக்கு. இன்னைக்கு எபிசோடியே எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. இந்த கதை சொல்ற டாஸ்கை வச்சே எவ்வளவு நேரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எஃப்ஜேவை 2 மணி நேரம் ஸ்டோரி சொல்ல விட்டாங்க, அதுக்கப்புறம் சபரி 1 மணி நேரம் ஸ்டோரி சொன்னாப்புல. மறுபடியும் அந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்கை வச்சு இன்னொரு டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல இந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல, அதாவது கொடுத்த டாஸ்கை சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு 2 பேரை சொல்லணுமா. யார் வந்து இந்த டாஸ்க்ல ரொம்ப போரிங்கா ஸ்டோரி சொன்னா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சொல்லணுமா. இந்த ஸ்டோரியை பெஸ்டா சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேர்னு ஒவ்வொருத்தரும் வந்து 6 பேரை சொல்லணுமா. ஃபைனலா யார் வந்து 2 பெஸ்ட் அப்படின்ற மாதிரி செலக்ட் ஆகுறாங்களோ அந்த 2 பெஸ்ட்டுக்கு இவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்க போறாங்களா. பெஸ்டா கதை சொன்ன இருவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு, கண்டென்ட்க்கு மரியாதை இல்லாம போச்சுன்னு பார்த்தா கடைசில இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கே மரியாதை இல்லாம போச்சு. எதுக்கு எடுத்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். முன்னாடிலாம் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதை வாங்குறதுக்கு அவங்க படுற பாடெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பரிதாபம் போகும். அடிச்சு புடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் பராண்டிட்டு வந்து நின்று கடைசியில் ஒரு வழியா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படிங்கும் போது நமக்கே பரவாடா சூப்பரா நல்லா போராடி வந்து ஜெயிச்சிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சீசன்ல சும்மாவே நீங்க பேசி 2 பேர் எடுத்துக்கோங்க, நல்லா கதை சொன்ன 2 பேர் எடுத்துக்கோங்க, நீ யாரு நீ 2 பேர் எடுத்துக்கோ, சும்மா இருக்கியா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வரவும் போறவனுக்குலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாருக்கும் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எவன் தானே நாமினேஷனுக்குள்ள வருவான். அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் போரிங்கா ஸ்டோரி சொன்னது அந்த கொடுத்த சான்ஸை வீண் அடிச்சது அப்படிங்கிற கேட்டகரியில் மொத்தமாக ஒரு 5 பேருக்கு தான் அதிகமான ஓட்டே வந்துச்சு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், எஃப்ஜே, துஷார், சபரி அண்ட் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யார் வந்து பெஸ்டா ஸ்டோரி சொன்னது அப்படிங்கிற கேட்டகரியில் மொத்தமே 3 பேருக்கு தான் அதிகமான ஓட்டே வந்துச்சு. கனி, கலை அண்ட் வியானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கடைசியா பார்க்கும்போது கலை அண்ட் கனி இவங்க 2 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சுன்ற காரணத்தினால அடுத்த வாரம் இவங்க 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே இதுக்கு முன்னாடியே பார்வதி சொல்லியிருப்பாங்க, 4வது வாரமா நீங்க நாமினேஷன்ல வராம தப்பிச்சிட்டீங்க கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி 5வது வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுனால நாமினேஷனுக்குள்ளேயே வராம அவங்க தப்பிக்க போறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி போயிட்டு கலையரசன் கிட்ட பரவாயில்ல நீ நினைச்ச மாதிரியே 30 நாள் கடந்து இந்த வீட்டுல இருக்க போறடா அப்படிங்கிற மாதிரிலாம் சுட்டுதாங்க. அதை பார்க்கும்போது எப்படிப்பா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு, அடுத்த வாரம் நாமினேஷன்ல வரமாட்டான், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த வாரம் அந்த பைப்புல நாமினேஷன்ல இருக்கானே எப்படி எலிமினேட் ஆக மாட்டான் அப்படிங்கிறத நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு கலையரசனுமே ஆமாமா இந்த வாரம் எப்படி எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனா எப்படியா சண்டை போட்டு வாங்கிடலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு
சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இது வந்து யதார்த்தமா நடக்கும். அந்த அப்புறமாவும் பாரதி சொல்லிருக்காங்க, பாத்தியா கன்னியாக்கா 5வது வாரமா நாமினேஷன்ல வராம தப்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, ஆச்சரியமா இருக்குடா. ஒரு பக்கம் வியனா கிடைக்க வேண்டியது, ஆனா அப்படி இப்படின்னு ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்க பாத்தியா. அவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்தாலுமே மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ண தான் செஞ்சிருவாங்க. ஆனா இவங்க ஒரு குரூப்பிசமா ஒரு மேட்டர் ஒன்று பண்றாங்க பாத்தியா, அதனால அவங்களுக்கே கிடைச்சிட்டு இருக்குல்ல, அதுதான் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ கரெக்ட் தான், ஏன்னா இந்த வாட்டி வியனா கிடைக்கக்கூடிய சான்ஸை கூட இவங்க எல்லாரும் குரூப்பா இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்து இவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு கார்டன் ஏரியால நிக்க வச்சு இதுதான் லாக்கர் டாஸ்கின் கடைசி கட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடா இதுதான் கடைசி கட்டமா, மொத்தமே 3 டாஸ்க் தான் கொடுத்தீங்க, அதாவது உங்களுடைய உடைமைகளை இழந்துட்டீங்க, உங்க உடை இழந்துட்டீங்க, உங்க அடையாளத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் அதை எப்படி மீண்டு பெற போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய டாஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் யூனிஃபார்மை கொடுத்து நீங்க பல் விளக்குறதுக்கும் சரி உங்களுக்கு பேஸ்ட்டுக்கும் சரி நாங்க சாப்பிட்ற ஐட்டம் கூட நாங்க கொடுக்கறத வச்சா நீங்க சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த வாரம் சும்மா பரன்னு போகுதுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வெறும் 3 டாஸ்க் கொடுத்து அதுல முறுக்கையும் பிஸ்கட்டையும் கொடுத்து திங்க விட்டுட்டு இதுதான்டா டாஸ்க் இப்போ வந்தாச்சா கடைசி கட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அதுல டாஸ்க் ஆச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லி பார்த்தா அத்தான் செத்தான் அப்படிங்கிறது ஒரு டாஸ்கா, தொப்பி எடுத்து போய் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறது ஒரு டாஸ்கா. ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி ஓகே ஏதோ 4 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு எதுவுமே இல்லாம புஷ்ஷுன்னு ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே மற்றதெல்லாம் கூட விட்டுறலாம், இந்த கடைசி டாஸ்க் ஹெவியா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொல்றாப்புல பஸ்ஸர் அடிச்ச உடனே அம்புட்டு பேரும் குடுன்னு ஓடி போய் அடுத்த பஸ்ஸருக்கு நீங்க எல்லாருமே எடுத்துட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே இது ஒரு டாஸ்க்னு சொல்றாங்க. இந்த டாஸ்க்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க, எல்லாரும் குடுன்னு ஓடி போய் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எவன் எதை எடுக்க போறான்னு தெரியலையே, எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியலையே, அடுத்த பஸ்ஸர் எப்போ அடிக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏதாவது சீரியஸ்னஸ் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பயும் பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாப்ல, சும்மா காமெடி பண்ண அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இது கடைசி கட்டம்லாம் கிடையாது, உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாப்ல. அந்த 3 டாஸ்க் தான் உடைமைகளையும் உடையும் அடையாளத்தையும் மீண்டு பெறக்கூடிய டாஸ்காமா. டாஸ்க் முடிஞ்சிருச்சு, பொறுமையா எடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட் சரியில்லை, கண்டென்ட் சரியில்லை, அவங்க போற சண்டை சரியில்லை, அவங்க பேசுற பேச்சு சரியில்லைன்னு சொல்லி பார்த்தா கடத்துல பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் கூட சரியில்லாம போயிட்டு இருந்தா இந்த சீசனை நாங்க எப்படி தாண்டா பாக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கதை சொல்ற டாஸ்கையே ஒரு நாள் ஃபுல்லா வச்சு ஓட்டுறீங்கன்னா இது என்னடா எபிசோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அதாவது கண்டஸ்டன்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் கொடுக்குற டாஸ்க்லயாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உருவாக்கலாம். அதுலயுமே நீங்க சுவாரஸ்யமா கொடுக்கல அப்படின்னா பாக்குற ஆடியன்ஸோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வாரம் உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பல என்னன்னு சொல்லி கேட்டா இந்த வாரம் முழுக்க ஃபுல் பொட்டன்ஷியலோட நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் லெஃப்ட் சைட்ல வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விக்ரம், பிரவீன், துஷார், அரோரா, வினோத், கெமி, கமருதீன் அண்ட் பார்வதி இவங்கெல்லாம் மட்டும் வந்து உட்கார்ந்தாங்க. அண்ட் யாரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, கலை, சபரி, வியானா, திவாகர், சுபிக்ஷா, கனி, ரம்யா இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஆடலை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க. அவங்க பிக் பாஸ் வந்து இதுதான் உங்களுடைய இறுதி முடிவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், அது என்னன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல் பொட்டன்ஷியலோட விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இவங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோடலாம் ஆடல, இவங்க ஆக்சுவலா எங்க சைடில் உட்கார வேண்டியவங்க, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் எஞ்சி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து விக்கல்ஸ் சொல்றேன், கமருதீன், அரோரா, இதுல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சரி கிடையாது, ஆக்சுவலா அவங்க வந்து எங்க பக்கம் தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ரம்யா இருந்துச்சு ஒரு ஹெவி காமெடி ஒன்று பண்ணாங்க பாருங்க, பார்வதி அண்ட் அரோரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நான் பார்வதி ஏன்னு சொல்றேன்னா அவங்க நினைச்சா என் கூடயே மோத முடியும், அதுக்கான கெப்பாசிட்டிலாம் இருக்குதான் செய்யுது, ஆனா அதுக்கான எஃபோர்ட் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நமக்கே குபீர்னு சிரிப்பு வருதா இல்லையா. இவங்க கூடயே மோத முடியுமா, இவங்க யாரு போன சீசனுடைய டைட்டில் வினரா, கூட்டு வந்து மோதி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள அமைச்சிருக்கிற மாதிரி என் கூடயே மோத முடியும். ஏமா வீட்டுக்குள்ள வந்து 20 நாள் ஆயிடுச்சு நீயே ஒன்றும் பண்ணல, இதுல உன் கூடயே மோத முடியும்னா நீ யாரும் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கேட்டு நமக்கே சிரிப்பு வர மாதிரி தர்பூசணி சிரிச்சிட்டாப்ல, இங்க பாருங்க தர்பூசணி இந்த சீரியஸா பேசும்போது சிரிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்பதான் தெரிஞ்சு ரம்யா ரொம்ப சீரியஸா வேற பேசிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்வதியை சிரிச்சிட்டு கேட்டாங்க, ஏமா இல்லம்மா ஓ கூடையே அது என்ன ஓன் கூடையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நீ நினைச்சா என் கூட டிபெண்ட் பண்ணலாம் தெரியுமில்ல, நீ அதுக்கான எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தெரியுமா,
அடுத்த வாட்டர்மெலான் ஸ்டார் உருவாகிட்டு இருக்காங்கன்னு. உண்மையிலேயே அடுத்த வாட்டர்மெலான் ஸ்டார் ரம்யா தான் போல இருக்கு. நீ நினைச்சா என்ன உன்னால டிஃபெண்ட் பண்ண முடியும், நீ அதுக்கான ஒரு எஃபெக்ட போட மாட்டேன்ற. இதுல எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே, யாரெல்லாம் 2 ஓட்டுக்கு மேல வாங்கிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரவீன், துஷார், அரோரான், கமருதீன் 4 பேர் இந்த பக்கம் வந்தாங்க. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இந்த துஷாரும் அரோராவும் நாங்க ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஆடணும்ன்ற பேர்ல ஆப்போனன்ட்ல போய் உட்கார்ந்தாங்க. என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒரு பீன் பேக்ல உட்கார்ந்து பேசுறத தவிர்த்து வேற எதுவும் பண்றது கிடையாது இந்த வீட்டுல. ஆனா கேட்டா ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஆடணும்னு போய் உட்கார்ந்துருக்காங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு 2 பேரும் இந்த பக்கம் உட்கார வச்சிட்டாங்க. ஃபுல் பொட்டன்ஷியலோட தான் ஆடினாங்க அப்படிங்கிற இடத்துல மீதி இருந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமி, வினோத், விக்ரமன், பார்வதி இவங்களுக்குலாம் 1 ஓட்டு இல்லைனா 0 ஓட்டு அப்படிங்கிற கணக்கில் தான் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து நீங்களும் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா நல்ல வேலை அதை சொல்லலை அப்படின்னு நீங்க நம்புறதா இருந்தா ப்ராமிஸ் பண்ணலாம். கடைசியில் பிக் பாஸே நம்ம ஏன்டா இந்த சீசனை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. எல்லாரையும் உட்கார வச்சு அட்வைஸ் பண்றாப்புல, மோட்டிவேட் பண்றாப்புல, புலம்புறாப்புல, கழுவி ஊத்துறாப்புல, ஏன் சத்தியம் பண்ணுங்கடா, ஒழுங்கா விளையாடுவேன், தயவுசெய்து சத்தியம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் கேட்டிருக்காப்புல. பிக் பாஸுக்கு வந்த சோதனையை பாருங்க. இதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியலோட ஆடுவேன் அப்படிங்கிற பேர்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சத்தியமா பண்றோம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிருக்காங்க. ஆமா, சத்தியம் பண்ணா மட்டும் அவங்க ஒழுங்கா பண்ணிட போறாங்க. நீங்களும் ஒழுங்கான டாஸ்கை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள அதுக்கான பதிலையும் சேர்த்தே சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல பாருங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் ரொம்ப பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி பயங்கர டஃப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சொல்லி பார்த்தா முதல் வாரத்தில் இதே டைலாக் தான் சொன்னாங்க. இப்போ 4 வாரம் முடிஞ்சு போச்சு, அதே டைலாக்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இப்படியே 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி 4 வாட்டி சொல்லி கடைசி வாரத்தில் 4 பேர் நிற்பாங்க தெரியுமா? அப்பயும் இதே டைலாக் தான் சொல்லுவாங்க போல. இதுக்கப்புறம் வரும் சவால்கள் உடல் அளவிலையும் மனதளவிலையும் கடுமையா சோதிக்கும். இது வரைக்கும் கூட பிக் பாஸ் விரக்தி ஆகி சத்தியம் கெட்டது, புலம்புனது, இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க் எல்லாம் டஃப்பா இருக்கும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்ததெல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. ஆனா அடுத்த ஒரு காமெடி ஒன்று பண்ணாரு பாருங்க. யாராச்சும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டாஸ்க் எல்லாம் இவ்வளவு டஃப்பா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு டஃப்பா இருக்கே, இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அது எங்களுக்கு தான் அது ஃபீல் இருக்கு, எங்களுக்கு தான் அது ஃபீல் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டமான டாஸ்க்கை நீங்கள் எங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. உள்ள இருக்கவங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக ஜாலியாக தானே இருக்காங்க. எந்த டாஸ்க்கை டஃப்பாக விளையாடினாங்க நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வேற அவங்க பதில் சொல்றாங்க இல்ல பிக் பாஸ் அப்படின்னு. கடைசியா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அதை செலக்ட் பண்ண சொன்னா அதையாச்சும் ஒழுங்கா பண்றீங்களாடா? அதுல டிப்ளமேசின்றீங்க, குரூப்பிசம்ன்றீங்க, அதையும் ஒழுங்கா செலக்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த வாட்டி உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதையும் வேற வழி இல்லாம நானே கைட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இந்த வாரம் நோ ஒஸ்ட் பர்ஃபார்மர், நோ பெஸ்ட் பர்ஃபார்மர். இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க்கை கொஞ்சமாச்சு மெச்சூரிட்டியோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன்டா, டிமாண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பேசிட்டாப்ல. இது என் ரிக்வெஸ்ட் இல்ல, திஸ் இஸ் மை டிமாண்ட். இதுல வேற பழைய சீசனுக்கு இந்த சீசனுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? பழைய சீசன்ல எங்க சீசன் தான் பெஸ்ட் சீசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேராச்சும் சொல்லுவாங்கடா. இந்த சீசன்ல அந்த வார்த்தையை ஒருத்தன் சொன்னீங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது நல்ல வேலை எவனும் சொல்லல. அதை மீறி எவனாச்சும் இந்த சீசனை பெஸ்ட் சீசன் சொல்லியிருந்தா நாங்களே காண்டா இருப்போம். அட்லீஸ்ட் அந்த நேர்மை அந்த மனசாட்சியோட விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுவீங்களா? அதை போட்டு திட்டிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியா சரி ரைட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நல்லபடியா விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸே விரக்தி ஆகி கிளம்பி போயிட்டாப்ல. உங்ககிட்ட இருந்து நான் ரிக்வெஸ்டா கேட்கல, இதுதான் வேணும்னு உரிமையா கேட்கிறேன். ஆனா உடா இந்த சீசனை ஆரம்பிச்சு அதுல உங்களெல்லாம் கண்டஸ்டன்ட் போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்களோ இல்லையோ, பிக் பாஸையே மன உளைச்சலுக்கு ஆளாக்கடிங்க பாருங்கடா. அங்க நிக்கிறீங்கடா நீங்க. இதுக்கப்புறமா வைல்ட் கார்டு என்ட்ரியில் விஜய் டிவி ப்ராடக்ட் ஒரு 4 பேரை உள்ள அனுப்பிச்சு அவங்க வந்து என்னென்னலாம் பண்ண போறாங்க, அவங்க இந்த கேமை எப்படியெல்லாம் மாற்ற போறாங்க, அவங்க வந்து தான் இந்த சீசனையே காப்பாற்ற போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்களும் வராங்கன்றாங்க, எப்பதான் வருவாங்கன்னு தெரியல. சீசனே முடிஞ்சிடும் போலயே. ஒவ்வொருத்தரோட மாஸ்கையும் தனித்தனியா வச்சு கிழிக்க போறோம். அதோட நீங்க எபிசோடு முடிஞ்சு போச்சு. நீங்க எபிசோட பொறுத்த வரைக்கும் பெருசா வேற எதுவுமே இல்லை. கடந்து வந்த பாதை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு டாஸ்க் வச்சு
வச்சு எவ்வளவு ஜவ்வா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜவ்வா இழுத்துருக்காங்க. FJ கதை சொன்னது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சபரி வந்து ஸ்டாண்டப் காமெடின்ற பேர்ல ஒன்று பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அந்த டாஸ்கை வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி அதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் கொடுத்து அதை வச்சு ஓட்டாங்க. சரி கடைசியா லாக்கர் டாஸ்க்னு ஆரம்பிச்சாங்க. அதுவாக்கி சுவாரஸ்யமா இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு முடிச்சு கடைசியில் பிக் பாஸ் உடைய மன உளைச்சல்லாம் வந்து கொட்டிட்டு இருந்தாப்புல. கேட்டா இதுக்கு பேர் தான் எபிசோடுன்னு வேற முடிச்சு விட்டாங்க. இதுக்கு நடுவில் நேற்று வரைக்கும் பார்வதி கமருதின்னு இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க. அது சண்டையும் இப்ப கிடையாதுட்டாங்க. அப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல எதை தாண்டா பேசுவீங்க? ஆனா உண்மையிலேயே பாக்குற ஆடியன்ஸ் பாவமா பிக் பாஸ் பாவமான்னு கேட்ட ரெண்டு பேருமே பாவம் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கும் மேல ஒரு பாவமான ஜீவன் இருக்கு. அது யாரு தெரியுமா? வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இவங்க பண்ற கோமாளித்தனத்துக்குலாம் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிற பேர்ல பஞ்சாயத்து பண்றதுக்காக வராரு பாத்தீங்களா நம்ம விஜய் சேதுபதி. அவர் நிலைமையை நினைச்சால் ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. அவர் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா எது ஃபாஸ்டா ஓடுதோ இல்லையோ ஒவ்வொரு வாரமும் டப்புன்னு ஓடிடுது. போன வாரம் வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த வீக்கெண்ட் எபிசோடே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடு பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு தள்ளி விட்டீங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் மேட்ச் போன வீடியோட போன ரிவ்யூட போன ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.